ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்மளோட ஷிஜி டெக் தமிழ் சேனலில் நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ என்னென்னா ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூஎஸ் டேக்ஸ் இன்ஃபர்மேஷன் பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா அதோட ரெண்டாவது வீடியோ. அதாவது இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கூகுள் ஆட்சென்ஸில் இந்த யூஎஸ் டேக்ஸ் இன்ஃபர்மேஷன் எப்படி ஃபில் பண்ணுறது, எப்படி சப்மிட் பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சில டவுட்ஸ் நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கலாம். என்ன அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு வீடியோ போடும்போது நிறைய பேர் அதை பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்காக இதில் சொல்லிடுறேன். அதாவது ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க, இது யாரெல்லாம் ஃபில் பண்ணணும், மானிட்டைசேஷன் ஆனவங்களா ஆகாதவங்களா அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஃபில் பண்ண வேண்டியது முழுக்க மானிட்டைசேஷன் ஆனவங்க தான் பண்ணணும். என்ன அப்படின்னா, நம்ம சேனல் மானிட்டைசேஷன் ஆனால் தான் நமக்கு கூகுள் ஆட்சென்ஸ் மூலமாக நமக்கு பணம் கிடைக்கும். ஸோ யாரெல்லாம் கூகுள் ஆட்சென்ஸ் மூலமாக இது மாதிரி பணம் சம்பாதிச்சுட்டு இருக்காங்களோ அவங்க தான் இது ஃபில் பண்ணணும். ஸோ அதுக்காக மானிட்டைசேஷன் கிடைக்காதவங்க இது பார்க்கவே வேண்டாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை நீங்களுமே பார்த்து வச்சுக்கோங்க. என்னென்னா, உங்கள் சேனல் மானிட்டைசேஷன் எனேபிள் ஆனதுக்கு அப்புறமா உங்களுக்கும் கூகுள் ஆட்சென்ஸில் ரெவன்யூ வரும். ஸோ அந்த டைமில் நீங்களுமே கட்டாயம் இதை ஃபில் பண்ணி தான் ஆகணும். உங்களுக்கு ஒருவேளை அந்த டைம் மெயில் கூட வராமல் இருக்கலாம். ஸோ அதனால் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஸோ நீங்களும் பண்ணிக்கணும். அப்புறம் ஒரு சில ஃப்ரெண்ட்ஸோட டவுட் என்னென்னு கேட்டிங்கன்னா, எங்களுக்கு ரெவன்யூ ரொம்ப கம்மியாக தான் வருது, நிறைய ரெவன்யூ எல்லாம் வரல, ஸோ நாங்கள் பே பண்ணணுமா, இது ஃபில் பண்ணணுமா அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. கட்டாயமாக ஃபில் பண்ண தான் செய்யணும். உங்களுக்கு கூகுள் ஆட்சென்ஸில் கொஞ்சமாக ரெவன்யூ வந்தாலும் சரி, அதிகமாக வந்தாலும் சரி, கட்டாயமாக நீங்கள் எல்லாருமே, அதாவது நம்ம மானிட்டைசேஷன் ஆன ஒரு கிரியேட்டர் அப்படின்னா கட்டாயமாக இதை ஃபில் பண்ணி தான் ஆகணும். இப்போ எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டில் நீங்கள் கூகுள் ஆட்சென்ஸ் டைப் பண்ணி சர்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி சைன்இன் பண்ணுறதுக்கு கேட்கும். அதில் பார்த்தீங்கன்னா உங்களோட கூகுள் ஆட்சென்ஸோட மெயில் ஐடி, பாஸ்வேர்டு ரெண்டுமே கொடுத்துட்டு நீங்கள் சைன்இன் பண்ணிக்கோங்க. பண்ணின உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு கூகுள் ஆட்சென்ஸ் இந்த பேஜ் வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க நம்ம அந்த டேக்ஸ் இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற மேட்ரு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பெல் சிம்பிளுக்கு மேலே கூட அந்த அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க. அதையுமே நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதிலே உங்களுக்கு இந்த விஷயத்தை தான் சொல்லியிருப்பாங்க. நீங்கள் டேக்ஸ் நீங்கள் ஃபில் பண்ணுங்க அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதாவது யூஎஸ் டேக்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இந்த ஹோம் போட்டுட்டு 3 லைன் கொடுத்துருக்காங்கல்ல, அந்த 3 லைன் இருக்கிறத நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இது நம்ம கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். இதில் பார்த்தீங்கன்னா பேமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த பேமெண்ட்ஸ் ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதில் ரெட் கலரில் ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். இதில் பார்த்தீங்கன்னா மேனேஜ் டேக்ஸ் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதுதான் நம்ம கிளிக் பண்ணிக்கணும். சப்போஸ் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு சரியாக வரலைன்னா உங்களோட ஃபோனை நீங்கள் லேண்ட்ஸ்கேப் மோடில் வச்சுக்கோங்க. அப்படியே நீங்கள் திருப்பி வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது கிளியராக தெரியும். இதில் அந்த மேனேஜ் டேக்ஸ் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதில் பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு ப்ளூ கலரில் ஆட் டேக்ஸ் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதுதான் நம்ம கிளிக் பண்ணி நம்மளோட அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ ஆட் டேக்ஸ் இன்ஃபர்மேஷன் நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட மெயில் ஐடி கொடுத்துருப்பாங்க. கீழே பாஸ்வேர்டு கொடுக்குறதுக்கு ஸ்பேஸ் விட்டுருப்பாங்க. கீழே நெக்ஸ்ட் இருக்கும். நம்ம தானே அப்படிங்கிறத உறுதிப்படுத்துறதுக்கு நம்மளோட பாஸ்வேர்டை நம்ம கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா திரும்பவும் நம்மளோட கூகுள் ஆட்சென்ஸ் பேஜுக்குள்ளாடி நமக்கு வந்துடும். பேமெண்ட் இருக்கும். கீழே போட்டிருப்பாங்க யுனைடெட் ஸ்டேட்ஸ் டேக்ஸ் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா வாட் டைப் ஆஃப் அக்கௌண்ட் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பேரெல்லாம் போட்டுக்கிட்டு 2 இது கொடுத்துருப்பாங்க. ஒன்று இண்டிவிஜுவல் கொடுத்துருப்பாங்க, இன்னொன்று நான் இண்டிவிஜுவல் கொடுத்துருப்பாங்க. மேக்ஸிமம் நம்ம எல்லாருமே இண்டிவிஜுவல் தான். ஸோ அதனால் நம்ம அந்த மாதிரி தான் நம்ம கூகுள் ஆட்சென்ஸ் கிரியேட் பண்ணியிருப்போம். ஸோ இண்டிவிஜுவல் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுக்கலாம். கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட அடுத்த கொஸ்டின் கேட்பாங்க. இந்த மாதிரி ஆர் யூ எ சிட்டிசன் ஆர் ரெசிடென்ட் ஆஃப் த யுனைடெட் ஸ்டேட்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம யூஎஸ்ஏ அதாவது அமெரிக்காவோட குடிமகன் கிடையாதுல்ல. ஸோ நம்ம நோ கொடுத்துக்கலாம். நோ கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஃபார்ம் செலக்ட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் வரும். இதில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா பேஸ்ட் ஆன் யுவர் ப்ரீவியஸ்லி செலக்டட் ஆன்சர்ஸ் W8 ஃபார்ம் இஸ் நீடட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம ஏற்கனவே கொடுத்த டீட்டெயில்ஸ் அடிப்படையில் அவங்க சொல்லியிருக்காங்க உங்களுக்கு W8 ஃபார்ம் தான் உங்களுக்கு சரியானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம 2 டைப்பான ஃபார்ம் இருக்குது. இதில் எது வேணுமோ அதை நம்ம செலக்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம நார்மலாக நமக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட் இதில் கொடுத்துருக்காங்களா W8BEN அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல, இந்த ஃபார்ம் தான் நமக்கு வேணும். ஸோ அந்த ஃபார்மை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் நம்ம அதை கிளிக் பண்ணால் போதும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ப்ளூ கலரில் ஸ்டார்ட் W8BEN ஃபார்ம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இதை கிளிக் பண்ண உடனே நம்மளோட ஸ்டெப்ஸ் எல்லாம் 1 by 1 வரும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்னென்னா டேக்ஸ் ஐடென்டிட்டி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் இண்டிவிஜுவல் அப்படின்னு கொடுத்துட்டு உங்களோட பேர் அதில் ஆட்டோமேட்டிக்கலி வந்துடும். ஜஸ்ட் நீங்கள் அதை செக் பண்ணால் போதும் அது கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறது. அதுக்கப்புறமா அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு DBA அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அது நம்ம பண்ண வேண்டிய தேவை கிடையாது. ஜஸ்ட் அதை விட்டுறலாம். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு கண்ட்ரி ஆஃப் சிட்டிசன்ஷிப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க.
அதில் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே ஒரு குட்டியாக உங்களுக்கு ஒரு ஆரோ மார்க் வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து எல்லா கண்ட்ரி அந்த லிஸ்ட் எல்லாமே வரும். நம்ம என்ன கண்ட்ரியோ அதை நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நம்ம எல்லாமே இந்தியா தான். ஸோ நம்ம வந்து அந்த இந்தியா அப்படிங்கிறத நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டேக்ஸ் பேயர் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஷார்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா டின் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து ஃபாரின் டின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்று வந்து USITIN அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கூகுள் ஹெல்ப்பில் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. இந்த ஃபாரின் டிஏஎன் அப்படிங்கிறதுல நம்ம என்ன கொடுக்கணும் அப்படிங்கிறது. அதாவது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் அந்த பேர் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நம்ம இந்திய நாட்டை பொறுத்தவரையில் நம்மளோட பேன் நம்பர் தான் நம்ம இந்த இடத்துல வந்து கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளோட பேன் கார்டை எடுத்துக்கிட்டு அதில் வந்து அந்த பேன் கார்டில் உங்களுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த நம்பர் இதில் என்ட்ரு பண்ணி அதில் வந்து நம்ம வந்து என்ட்ரு பண்ணிக்கணும். அதில் என்ட்ரு பண்ணதுக்கு அப்புறமா கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ளூ கலரில் வந்து நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த நெக்ஸ்ட் அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ண உடனே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இதில் வந்து ஃபஸ்ட்டு டேக்ஸ் ஐடென்டிட்டி அப்படிங்கிறது நமக்கு டிக் ஆயிரும். அதில் வந்து நேம் ஆஃப் இண்டிவிஜுவல் ஓகே ஆகிடுச்சு, கஸ்டமர் கண்ட்ரி, அப்புறமா ஃபாரின் டேக்ஸ் ஐடி அவ்வளோ முடிஞ்சிடும். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா செகண்டில் வந்து நம்ம அட்ரஸ் வந்து கொடுக்கக்கூடிய ஆப்ஷன் வந்து வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா பெர்மனன்ட் ரெசிடென்ஸ் அட்ரஸ் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு வந்து கேட்டிருப்பாங்க. இதில் என்னெல்லாம் கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கண்ட்ரி வந்து ஆப்ஷன் வந்து கொடுக்கணும். அதில் இந்தியா வந்து வந்துடும். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அட்ரஸ் வந்து கேட்டிருப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அட்ரஸ் லைன் 1 லைன் 2 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. உங்களுடைய அட்ரஸை நீங்கள் தான் அந்த இடத்துல வந்து ஸ்பிளிட் பண்ணி எழுதிக்கணும். அதாவது உங்களோட ஐடி ப்ரூஃபில் இருக்குமில்ல அட்ரஸ் அதுபடி கொடுத்துக்கோங்க. நீங்கள் இதில் அட்ரஸ் லைன் 1ல் வந்து உங்களோட ஹவுஸ் நம்பர், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த வீடு இருக்கக்கூடிய இடம் எல்லாம் இருக்குல்ல அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. அட்ரஸ் லைன் 2ல் நம்மளோட அந்த போஸ்ட் ஆஃபீஸுக்கு ஒரு இடம் இருக்குமில்ல அந்த மாதிரி இருக்கக்கூடியதை நீங்கள் வந்து அட்ரஸ் லைன் 2ல் வந்து கொடுத்துக்கலாம். அதாவது பின்கோடு அந்த மாதிரி கொடுக்குறது சொல்லலை, அந்த ஊரோட பேர் கொஞ்சம் ஒரு பெரிய ஊராக இருக்கும்ல அதை வந்து கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா டவுன் சிட்டியில் வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு கிராமமாக இருந்தால் உங்களோட டிஸ்ட்ரிக்டை கூட நீங்கள் கொடுக்கலாம். அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பின்கோடு வந்து கொடுக்கணும். அதுக்கப்புறமா நம்மளோட ஸ்டேட் வந்து கொடுக்கணும். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கொடுத்ததுக்கப்புறம் திரும்ப உங்களுக்கு ஒரு பாக்ஸ் போட்டுட்டு கேட்பாங்க போஸ்டல் அட்ரஸ் இஸ் சேம் அஸ் பெர்மனன்ட் ரெசிடென்ஸ் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு சில பேருக்கு வந்து ரெசிடென்ஸ் அட்ரஸ் இருக்கும், அதே மாதிரி வந்து போஸ்டல் அட்ரஸ் வேறு வந்து வச்சுருப்பாங்க. ஏன்னா வேறு இடத்துல டெம்பரரியாக இருப்பாங்க. ஸோ அதுதான். ஸோ அப்படி வந்து இருக்குதுன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா இந்த திரும்பவும் இந்த அட்ரஸ் எல்லாம் நீங்கள் வந்து ஃபில் பண்ண வேண்டியது இருக்கும். எல்லாமே நீங்கள் வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் அந்த கீழே இருக்கக்கூடிய ப்ளூ கலர் நெக்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து கொடுக்க வேண்டி இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு வந்து போஸ்டல் அட்ரஸ் அதுக்கப்புறமா ரெசிடென்ஷியல் அட்ரஸ் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சேம் ஒரே தான் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் அதை டிக் பண்ணாலே கீழே உள்ள அந்த ஆப்ஷன் எல்லாம் போயிடும். நம்ம அது எதுவுமே ஃபில் பண்ண வேண்டிய தேவை வந்து இருக்காது. ஏன்னா ஒரே அட்ரஸ் தானே அதனால். அதுக்கப்புறமா கீழே இருக்கக்கூடிய அந்த ப்ளூ கலரில் நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, ஃபில் பண்ணிக்கலாம், கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு செகண்ட் ஸ்டெப் ஓவர் ஆயிரும். நமக்கு வந்து டேக்ஸ் ட்ரீட்டி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஆப்ஷன் வந்து வரும். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த நாட்டோட போட்டிருக்கக்கூடிய வரி ஒப்பந்தம், நம்ம இந்திய நாடு அந்த மாதிரி பட்டது தான் நம்ம தமிழில் அந்த மாதிரி சொல்லிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து உங்களுக்கு 2 ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. நோ எஸ் அப்படின்னு 2 ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ண உடனே நமக்கு வந்து வரும் ரெசிடென்ஸ் ஆஃப் கண்ட்ரியை கிளைமிங் ட்ரீட்டி வித் த யூஎஸ் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அதில் நம்ம கண்ட்ரி எதுவோ அதை வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். ஏன்னா எல்லா நாடுமே அவங்க நாட்டோட வரி ஒப்பந்தம் செஞ்சுருக்க மாட்டாங்க, பட் நம்ம இந்திய நாடு செஞ்சுருக்காங்க. ஸோ அதனால் நம்ம அதை வந்து செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்பெஷல் ரேட்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் போட்டிருப்பாங்க. அந்த டேக்ஸஸ் பற்றி தான் அது எல்லாமே நமக்கு வந்து போட்டிருப்பாங்க. அதாவது என்ன மாதிரி கூகுள் ப்ராடக்ட்டில் நம்ம யூஸ் பண்ணுறோம் அதை பற்றி எல்லாம் தான். ஸோ அது நம்ம 1 by 1 வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த சர்வீசஸில் adsense அப்படின்னு போட்டிருக்காங்கல்ல அது நம்ம டிக் பண்ணிக்கலாம். அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிக்கிள் அண்ட் பேராகிராஃபில் ஆர்டிக்கிள் 7 அண்ட் பேராகிராஃப் 1 அது வந்து எடுத்துக்கோங்க. அப்புறம் இந்த வித்ஹோல்டிங் ரேட் அதில் வந்து பார்த்திங்கன்னா 0% வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெசேஜ் மாதிரி உங்களுக்கு ஒரு பாக்ஸ் வந்து நிறைய கொடுத்துருக்காங்கல்ல அது பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த குட்டி பாக்ஸையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அது முடிச்ச உடனே பார்த்திங்கன்னா நம்ம 2வது ப்ராடக்ட்டு நமக்கு வந்து மோஷன் பிக்சர் அண்ட் டிவி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ப்ராக்கெட்டில் யூடியூப் கூகுள் ப்ளே அது கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். கீழே வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிக்கிள் அண்ட் பேராகிராஃபில் ஆர்டிக்கிள் 12 அண்ட் பேராகிராஃப் 2A கொடுத்துக்கலாம். வித்ஹோல்டு ரேட்டில் வந்து 15% வந்து எடுத்துக்கோங்க, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே இருக்கக்கூடிய குட்டி பாக்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 3வது வந்து பார்த்திங்கன்னா அதர் காப்பிரைட் அப்படின்னு கொடுத்துட்டு ப்ராக்கெட்டில் யூடியூப் கூகுள் ப்ளே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிக்கிளில் வந்து ஆர்டிக்கிள் 12 அண்ட் பேராகிராஃப் 2A கொடுத்துக்கோங்க. வித்ஹோல்டிங் ரேட்டில் வந்து 15% வந்து கொடுத்துக்கோங்க. கீழே இருக்கக்கூடிய அந்த குட்டி பாக்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே கொடுத்ததுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் அப்படின்னு ப்ளூ கலரில் இருக்கும். அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அது முடிஞ்சிடும். உடனே டாக்குமெண்ட் ப்ரிவியூ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து வந்துடும். அதாவது நம்ம வந்து ஏற்கனவே நம்ம எல்லாம் பண்ணியிருக்கோம்ல அதில் நம்ம கரெக்டாக பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறது நம்ம வந்து சரியாக தான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுவோம்ல அதுக்கானது தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு குட்டியாக ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. நம்ம அதை ஜஸ்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அதை டிக் மார்க்கை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணிக்கலாம்.
கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு அப்புறமா வந்து சர்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். 5வது ஆப்ஷன். இதில் நிறைய விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க, எல்லாமே படித்து பார்த்துக்கோங்க. அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யுவர் சிக்னேச்சர் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஃபுல் லீகல் நேம் வந்து கொடுக்க சொல்லியிருப்பாங்க. ஸோ உங்களோட அந்த பேன் கார்டில் உங்களோட ப்ரூஃபில் ஐடி ப்ரூஃப்லலாம் நீங்கள் என்ன மாதிரி நேம் வந்து வச்சுருக்கீங்களோ அந்த ஃபுல் நேமை வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆர் யூ த பர்சன் லிஸ்டட் இந்த சிக்னேச்சர் செக்ஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆமாம், நம்ம தான் வந்து பண்ணியிருக்கோம்ல நம்மளுக்கு. ஸோ எஸ் ஐ எம் அப்படிங்கிறத நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து ப்ளூ கலரில் உங்களுக்கு நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்கல்ல, ஜஸ்ட் அதை வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இதை நம்ம கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அடுத்த செக்ஷனுக்குள்ளாடி நம்ம வந்து வந்துருவோம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 6வது செக்ஷனுக்குள்ளாடி வந்துட்டோம், கடைசி ஒன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்டிவிட்டீஸ் அண்ட் சர்வீசஸ் பெர்ஃபார்ம்ட் இன் யூஎஸ் அண்ட் அஃபிடவிட் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஆக்டிவிட்டீஸ் அண்ட் சர்வீஸ் பெர்ஃபார்ம்ட் இன் இந்த யூஎஸ் போட்டிருக்கு. பக்கத்தில் ஒரு குட்டியாக ஒரு ஐ மாதிரி போட்டிருப்பாங்க. ஜஸ்ட் நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டீட்டெயிலாக வந்து கொடுத்துருப்பாங்க, நீங்கள் படித்து பார்த்து புரிஞ்சுக்கலாம். ரொம்ப ஷார்ட்டாக சொல்கிறது அப்படின்னா, நம்ம சப்போஸ் வந்து நோ கொடுத்தோம் அப்படின்னா நம்ம வந்து யூஸில் பண்ணக்கூடிய இந்த ஆக்டிவிட்டீஸ் இந்த சர்வீஸ் எதுக்குமே நமக்கு வந்து கூகுள் வந்து பே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சர்டிஃபை வந்து பண்ணுறோம். அதே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எஸ் கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி பண்ணக்கூடிய சர்வீஸ்க்கு வந்து கூகுள் நமக்கு பே பண்ணுறதுல அந்த டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரெடியூஸ் பண்ணுவாங்க. அதுதான் அதில் டீட்டெயிலாக வந்து அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா அந்த எஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் தான் நான் வந்து கொடுக்க போகிறேன். அது கொடுத்துக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து ஸ்டேட்டஸ் சேஞ்சஸ் அஃபிடவிட் அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயுமே நமக்கு 2 ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து நம்ம செகண்ட் ஒன் வந்து எடுத்துக்கலாம். செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம வந்து பேமெண்ட் வந்து கூகுள் ஆட்சன்ஸ் நம்ம வாங்கிட்டு தான் இருக்கோம். ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து டேக்ஸ் இதெல்லாம் பண்ணுறோம். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா செகண்ட் இருக்கக்கூடிய ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கீழே இருக்கிறதுல நம்ம வந்து டிக் மார்க் வந்து கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கு கீழே வந்து உங்களுக்கு சப்மிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணால் போதும். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாமே அதில் வந்து டேக்ஸ் இன்ஃபர்மேஷன் வந்து அப்ரூவ்ட் வந்து வந்துடும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் பல வகையான யூடியூப் சம்மந்தப்பட்ட தகவல்களுக்கு நம்ம சேனல் ஷிஜி டெக் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.